அனைவருக்கும் வணக்கம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில அடுத்த ப்ரோகிராம் என்ன ப்ரோகிராம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரைட் எ பைத்தான் ப்ரோகிராம் டூ கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர் யூசிங் லூப். ஓகே. அதுக்கு முன்னாடி பைத்தான்ல லூப்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. திஸ் இஸ் எ பைத்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபேக்டரியல் நம்பர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிவன் நம்பர்லேருந்து மைனஸ் கழிச்சுட்டு அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறது தான் இது ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பைத்தானை பொறுத்தளவு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒயில் லூப்பு, அண்ட் அனதர் திங் என்னென்னா ஃபார் லூப்பு. ஓகேங்களா? ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. ஸோ ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுத போகிறீங்க. ஒயில் லூப்போட சின்டாக்ஸ். ஓகேவா? ஒயில் கண்டிஷன் பாடி ஆஃப் த லூப். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்குரிய ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஒயில் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 லெஸ் தேன் ஈக்குவல் 10 வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் எக்ஸு கமா எண்டு. ஸோ இது வந்து எண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணுறது ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்பேஸ் வந்து எடுக்கிறேன் எண்டுக்கு அப்புறம். ஸோ எக்ஸ் சர்க்கிள் எக்ஸ் ப்ளஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே வரும். ஃபால்ஸ்னால் என்ன செய்யணும் அப்படின்னா வெளியில் போயிடும். ஓகே. ட்ரூவாக இருந்தால் தான் என்ன செய்யணும் உள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். ஸோ எக்ஸுக்கு ப்ளஸ் பண்ணால் 2ன்னு ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2 லெஸ் தேன் ஈக்குவல் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ பிரிண்ட் எக்ஸு. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஸோ 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? 2 + 1 3. ஸோ 3 லெஸ் தேன் ஈக்குவல் 10 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ 3. ஸோ அந்த மாதிரி அப் டு என்ன செய்யும் அப்படின்னா ஸோ 10 வரைக்கும் என்ன செய்யுது பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? 10 வரைக்கும் என்ன செஞ்சது அப்படின்னா பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 11 சொல்லிட்டு ஆகுது. 11 சொல்லிட்டு ஆனோடனே இங்கே கண்டிஷன் வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ 11 லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு கேட்குது. கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னா என்ன செய்யும் அப்படின்னா அந்த லூப்பு போட்டு என்ன செய்ய வெளியில் வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒயில் லூப். ஓகேங்களா? இதுதான் பர்பஸ் ஆஃப் ஒயில் லூப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நம்ம ஒயில் லூப் வச்சு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒயில் லூப் வச்சு இவ்வளோ ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்டர் த நம்பர் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து என்னங்கிற வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ சம்மு வந்து 0 சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ ஐஸ் ஈக்குவல் டு 1 எப்பயும் போல் அந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஒயில் ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு என் வரைக்கும் சுத்த வரும். ஸோ சம்ஸ் ஈக்குவல் டு சம்மில் ஏற்கனவே 0 சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1ஓட வேல்யூ வந்துன்னா 0 + 1. ஓகேங்களா? ஸோ 0 + 1 1ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஐ ஈக்குவல் ஐ + 1 அப்படின்னா 2. ஸோ 2ன்னு வரும்போது ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ 2 + 1 3. ஸோ அந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இங்கே இருந்து நம்ம 10 கொடுக்கறதுனால என்ன செய்யும் அப்படின்னா ஸோ 10 வரைக்கும் என்ன செய்யும் வாங்கிட்டு ஸோ அந்த இது வந்துட்டு இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ 1 அதுக்கப்புறம் என்ன செய்யும் 1 1 ப்ளஸ் அதுக்கப்புறம் 1 + 2 அதுக்கப்புறம் 2 + 3. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா கூட்டிக்கிட்டே போகும். ஸோ கூட்டிக்கிட்டே போய் அப் டு 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து என்னது 55 சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒயில் லூப் வந்துட்டு ஸ்ட்ரிங்குமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஒயில் லூப் வந்து நம்ம ஸ்ட்ரிங்குமே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நேம் ஈக்குவல் டு நல்னு சொல்லி வச்சுருக்கிறேன். சரியா? நாட் ஈக்குவல் டு ஆர்ஜிஎம்னா ஸோ ஒயிலோட என்னென்னா ட்ரூவாக இருந்தால் தான் கண்டிஷன் வரும். ஃபால்ஸானா என்ன செய்யுது கண்டிஷனுக்குள்ளேயே வராது. தட் இஸ் பவர் ஆஃப் ஒயில். ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல் டு கொடுத்ததுனா நாட் ஈக்குவல்னா அப்படியே ஆப்போசிட் சைடு செய்யணும். ஸோ ஃபால்ஸ் ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நேம் நேம் வந்து வாங்குகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேறு எது கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்றுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எப்போ வந்து ஆர்ஜிஎம் சொல்லிட்டு கொடுக்குறீங்களோ அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லூப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப். ஓகேங்களா? ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் வந்து எதுக்காண்டி கேட்டிங்க அப்படின்னா ஒரு வந்துட்டு சீக்வன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது. சீக்வன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர் கலெக்ஷன் ரெண்டுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபாரோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஸோ எக்ஸோட வேல்யூ இன் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு கொடுக்குது. சீக்வன்ஸ் ஸோ பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இந்த சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேன் பி ஸ்ட்ரிங் ஆர் எனி கலெக்ஷன். ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி எனி கலெக்ஷனாக இருக்கலாம். ஸோ பாடி வில் பி எக்ஸிக்யூட்டட் எவ்ரி எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் த சீக்வன்ஸ். அந்த எலமெண்ட் வந்து அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருந்தால் தான் என்ன செய்யும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஃபார் லூப். ஓகேங்களா?
ஸோ இந்த 2 லூப் எதுக்காண்டி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ மல்டிபிள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்காண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரே வேலையை திரும்ப திரும்ப வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பிரிண்ட் 1, பிரிண்ட் 2, பிரிண்ட் 3, பிரிண்ட் 4, பிரிண்ட் 5, பிரிண்ட் 6 போடாமல் அது ஒரு லூப்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா, அதே வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா 1, 2, 3, 4 பிரிண்ட் பண்ணலாம். அந்த பர்பஸ்க்காக நம்ம போகிறோம். ஸோ இது வந்து 2மே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிச்சுவேஷன். ப்ரோக்ராமில் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிச்சுவேஷன் ப்ரோக்ராமோட சிச்சுவேஷன் ஆனால் 2மே ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து சேம் தான். பட் என்னென்ன ப்ரோக்ராம் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார் லூப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் வந்து ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸில் வந்துட்டு சகராஸ் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் இருக்குது. ஃபார் எக்ஸ் இன் எஸ் பிரிண்ட் எக்ஸ் அது என்ன செய்யும் ஒன்று ஒன்றா எடுத்து பிரிண்ட் பண்ணும். எஸ் அதுக்கப்புறம் ஏ அதுக்கப்புறம் ஹச் ஸோ அந்த மாதிரி ஏ வரைக்கும் என்ன செய்ய போகுது அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் எக்ஸ்கமா எண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த எண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எண்டு ஈக்குவல் டு ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு பேசி இந்த இந்த இதில் வந்துட்டு ஹரிசாண்டல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக பிரிண்ட் பண்ணுங்க. இது ஒரு வெர்டிக்கலாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த செட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்ன்னு எண்டு இது ஸ்லாஷ் டி டீங்கிறதுனா ஒரு டேப் கீ வந்து விட்டுரும். ஒரு டேப் கீ விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒயில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ 2மே வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபாருக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்க. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10 பிரிண்ட் எஸ் கொடுத்துட்டு அப்படின்னா ஸோ ஹெலோங்கிறதுனா 10 டைம்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? 10 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா? ஸோ 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே தான் பாருங்கள் ஃபார் லூப் வச்சு ஆப்ரேஷன் வந்து பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0,11 சொல்லி கொடுத்துறேன். ஸோ இது என்னது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இது வந்து எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா 0லேருந்து எடுத்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் நீங்கள் என்ன செய்யலாம் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷனும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ரேஷனும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 21 வரைக்கும் கொடுத்துருக்கேன். சரியா? 21 வரைக்கும் இஃப் ஐ mod 2 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஃபால்ஸ் ரேட் வந்து இது வந்து எடுத்துக்கிது. ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல் டு 0 இல்லாத எலமெண்ட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அந்த ஆடு ஈவன் சொல்றீங்களா, அது நாட்டு போடல அப்படின்னா ஈவன் நம்பராக பிரிண்ட் ஆகும். நாட்டு போடலாம் என்ன செய்யுது ஆடு நம்பராக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 1 3 19 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ 21 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். 19 21 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக லூப் விட்டுட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து ரிவர்ஸ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ரிவர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் அப்படின்னா ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10லேருந்து ஸ்டார்டிங் வந்து 10 ஸோ 0 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். -1 போட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுங்கள் ரிவர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 10 9 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ரிவர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த எலமெண்ட். ஓகேங்களா? சம் ஆஃப் த எலமெண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நீங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட் வந்து வாங்கிக்கிறீங்க. ஸோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 20 30 40. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் டேட்டா டைப்பில் லிஸ்ட்டு வாங்கி தான் ஈவெல்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கணும். நமக்கு பாருங்கள் எக்ஸின் இஸ் இந்த லிஸ்ட்டோட எண்டிங் வந்து கொடுத்துருங்க. ஸோ சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா ஸோ லிஸ்ட் எத்தனை லிஸ்ட்டு கொடுங்க அதில் வந்து ஆட் பண்ணி நமக்கு சம்மோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 20 30 40 லிஸ்ட் கொடுங்க. ஸோ 10 + 20 30 30 + 30 60 60 + 40 100ங்கிறது என்ன செய்யுது பிரிண்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு வேரியஸ் ஆப்ரேஷன் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி இவ்வளோ வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் லூப். ஒரு ஃபார் லூப் வந்து என்ன செய்யலாம் நெஸ்டட் லூப்பாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஃபார் லூப்பு அதுக்குள்ளே இன்னொரு லூப் யூஸ் பண்ணால் தேட் இஸ் காஸ் நெஸ்டட் ஃபார் லூப். ஓகேங்களா? இப்போ ஃபேக்டரியல் நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபேக்டரியல் இது ரிகர்சிவ் அப்படின்னா ஃபங்க்ஷன் காலான்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு தனக்கு தானே கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதான் வந்துட்டு ரிகர்ஷன் சொல்லிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நெஸ்டட் லூப். ஒரு லூப்புக்குள்ளே வந்துட்டு இன்னொரு லூப் இருந்துச்சு அப்படின்னா அதான் நெஸ்டட் லூப். இது பாருங்கள். ஸோ லூப் இன்சைடு த அனதர் லூப் தட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் லூப் அப்படிங்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 3 ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2. சரியா? ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 × 2 6 டைம்ஸ் வந்து இது வந்துட்டு கால் ஆகும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 டைம். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து 3 ரோஸ் காலம்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 3 ரோஸ் அப்படின்னா எப்போயுமே இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்னா 0 1 2 3 இது வந்துட்டு வாங்க போகுது. 3க்குமே என்ன செய்யுது 2 2 வரப்போகுது. ஓகேங்களா? 3க்குமே வந்துட்டு இது 1 ஸோ இந்த 2 ஸோ அதுக்கு இது 1 இந்த 2 ஸோ அந்த மாதிரி தான் இது பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து போட்டிருக்கிறோம். இங்கே வந்து பாருங்க அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 4 4 இன்ட்டு 4னா 16 வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அதுவே வந்துட்டு என்ன செய்யணும்னா ஸோ 1,0 நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஜீரோங்கிற இண்டெக்ஸ் வேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜீரோவுக்கு என்ன செய்யும் 4 வந்து வந்துச்சு. ஸோ 4க்குமே வந்துட்டு 0 1 2 3 வந்து வந்துச்சு. ஸோ பாருங்கள் 1க்கு வந்துட்டு 4 இது வந்துருக்கும். ஓகே 1க்கு வந்துட்டு 4. ஸோ இதுக்கு என்னது 0 1 2 3 வரைக்கும் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா 4 தடவை வந்து பிரிண்ட் ஆகும். சரியா 4 தடவை பிரிண்ட் ஆகிட்டு ஸோ அதுக்கு என்னது 0 1 2 3 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 3க்குமே வந்துட்டு என்ன 4 தடவை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நெஸ்டடு ஃபார் லூப் வந்து நெஸ்டடு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயில் அண்ட் ஃபார். ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு சேம் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்துட்டு என்ன செய்யுது ஃபஸ்ட்டில் வந்து இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் என்னது கண்டிஷன். ஓகே அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா இங்கே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் தான் நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இனிஷியலைசேஷன். ஓகே கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணுறீங்க. ஓகேவா. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. தட்ஸ் ஷார்ட். ஓகேங்களா. மூணுலேயுமே வந்துட்டு சேம் திங் தான் இருக்க போகுது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே எப்படி வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். ஒயிலும் ஃபார் லூப் ஒயில் லூப்பும் ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்துட்டு என்ன செய்யுதுன்னா அவுட்புட் வந்து ஒன்று தான். எக்ஸிக்கல் 1 எக்ஸலுக்கு வந்து எக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 அதுக்கப்புறம் 2 அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவார். 11 சொல்லி வந்தோன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆனால் லூப் போட்டு வெளில வந்துடுது. ஓகேங்களா. ஸோ ஃபார் அதே மாதிரி தான். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,11 1 வந்து ஸ்டார்டிங் 11 வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எண்டிங் வில்சன் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஐயை வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஐ 1 2 3 4 5 6 எப்போ வந்துட்டு 11 வருதோ அதில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியில் வரும். ஸோ இதோட ரிசல்ட் என்னது சேம் திங் தான். இதோட ரிசல்ட் என்னது சேம் ரிசல்ட்டாக வந்துட்டு காமிக்குது. ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இதுதான் வந்துட்டு நீங்கள் இது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். ஓகேவா. ஒயில் லூப்பு அதுக்கப்புறம் என்ன லூப்பு இன்னொன்று லூப்பு ஃபார் லூப்பு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே வரும் ஃபேக்டோரியல். ஸோ வாட் யூ மீன் பை ஃபேக்டோரியல். ஓகேவா. ஃபேக்டோரியல்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிகர்சிவ்னு சொல்லலாம். ஓகேவா. ரிகர்சிவ் டெஃபினிஷன் நான் ஏற்கனவே ரிகர்சிவ் சொல்லியிருக்கிறேன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் சொல்லிட்டுனா சிம்பிள் ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ 5 ஃபேக்டோரியல் கொடுத்தீங்க அப்படின்னா 5 5 - 1 4 4 - 1 3 3 - 1 2 2 - 1 1. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்ய அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஃபேக்டோரியல். இப்போ 4 ஃபேக்டோரியல் கொடுத்தோன்னா 4லேருந்து எடுத்துக்கிறோம். 4 × 3 12 12 × 2 24 24 × 1 24. ஸோ 3 ஃபேக்டோரியல் எப்படின்னா 3 × 2 6. ஓகேங்களா. 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1 1. தட்ஸ் ஆல். ஓகேவா. ஸோ ஒரு ஃபேக்டோரியல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இதான் வந்துட்டு இன்புட் கீபோர்டில் வந்து நீங்கள் 5 சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 5 5 - 1 வந்து 4 4 - 1 வந்து 3 3 - 1 2 2 - 1 120. ஆக்சுவலாக வந்துட்டு 320 சொல்லி பிரிண்ட் ஆக போகுது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டோரியல் வேல்யூ. ஓகேங்களா. ஃபேக்டோரியல் என்னன்னு புரிஞ்சதா. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள வந்து போயிடும். ஸோ ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா 2 லூப்பு விஷயமே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த லூப்பு பிடிக்குதோ அந்த லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பொதுவாக நம்ம ப்ரோக்ராமில் லூப்புன்னு கொடுத்ததுனால ஒன்று வந்துட்டு ஒயில் லூப்பும் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஃபார் லூப்பும். ஸோ உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் நான் ரெண்டுமே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் ரெண்டுமே படிக்கிறது நல்லது. ஓகேங்களா. ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஆனால் ப்ரோக்ராம் எழுதும்போது ஏதாச்சும் ஒன்று வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி காமிச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபேக்டோரியல் நம்பர் வந்து வாங்கியிருக்கிறேன். சரியா. ஸோ n = இன்புட் நம்பர் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ இது வந்து இனிஷியலைசேஷன் 1ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இனிஷியலைசேஷன் பண்ணுவேன். ஸோ ஒயில் n ≥ -1 வரைக்கும் என்ன செய்யணும் செக் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ ஃபேக்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் சம் வந்து அதே மாதிரி தான் சம்மு ஃபேக்டோரியல் ஃபேக்ட்டு இன்ட்டு -1. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 1 × 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா n - 1. இப்போ ஃபேக்டோரியல் நம்பர் 5 சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 5ன்னு சொல்லிட்டு வருது. சரியா. 5 லெசனுக்குள்ள கண்டிஷன் ட்ரூ ஃபேக்டர் சிக்கல் ஃபேக்டர் என்ன. ஸோ 1 × 1 1 சொல்லிடுங்க ஸ்டோர் ஆகிடும். n - 1 நெக்ஸ்ட் என்னது 4 4ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஓகேவா. 4 கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனது தான் உள்ளே வரப்போகுது. சரியா. 4 நெக்ஸ்ட் என்னது 3 அதுக்கப்புறம் என்னது 2 அதுக்கப்புறம் என்னது 1. ஓகேவா. எப்போ வந்துட்டு n - 1 0ன்னு சொல்லிட்டு ஆகுதோ 0 லெசன் வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகணும் என்ன செய்யுது அப்படின்னா லூப் விட்டுட்டு வெளில வந்து ஸோ உங்கள் 1 என்ன மல்டிப்ளை பண்ணிடுது. ஓகேங்களா. 5 × 4 3 × 5 × 4 4 × 3 3 × 2 1 × 1 சொல்லி வைக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு ஒயில் லூப் வச்சு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார் லூப் வச்சு பண்ணிக்கிறோம். ஃபார் லூப்பு சேம் திங் தான். ஸோ இங்கே என்ன வச்சுருக்கீங்க இனிஷியலைசேஷன் வச்சுருக்கீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு இனிஷியலைசேஷன் நடக்குது. ஓகேங்களா. ஸோ சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. எப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, n + 1.
ஓகேங்களா. 1, n+1 வரைக்கும் நான் வந்து லூப் வந்து சுற்றுவேன். அது வரைக்கும் சுற்ற விட்டுட்டு ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட்ஸ் ஆர் -1. ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, n+1ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் லூப் வந்து போய்க்கிறோம். ஸோ எப்போ வந்துட்டு n+1 லூப் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா வெளியில் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு 0லேருந்து இங்கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து என்ன செய்யுது, ஸோ அப்படியே வந்துட்டு டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஓகேங்களா. n+1 இது ஆகிக்கிட்டே போகும். ஸோ 1, அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, 1, அதுக்கப்புறம் 2, 3, 4, 5 வரைக்கும் முடிஞ்சோடனே வெளியில் வந்துடுது. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இதான் வந்துட்டு பிரிண்ட் ஃபயர் எப்பயும் போகலாம். இது புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட் வந்து 1, சரி 1, அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா 2 வந்து எடுக்குது, அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா 3, அதுக்கப்புறம் எனக்கு 4, அதுக்கப்புறம் என்ன 5. ஓகேங்களா. ஸோ 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன், என்னோட வெளியில் 5 கொடுத்துட்டேன். 5+1 6ங்கும் போது கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வருது. 5, 4, 3, 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போகுது. ஓகேங்களா. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒயில் லூப் அண்டு ஃபார் லூப். ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே வந்து போயிடலாம். ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகிறதா தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயும் போல் நீங்கள் வந்துட்டு தேட போகிறீங்க பைத்தான் ஐடிஎல்இ. ஓகேங்களா. ஸோ பைத்தான் ஐடிஎல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இது வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயில் லூப் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஒயில் n = இன்டிஜர் நம்பர். ஓகேங்களா. ஸோ ஃபேக்ட்ஸ் = 1, ஒயில் n < = 1, ஃபேக்ட்ஸ் = ஃபேக்ட்ஸ் ஆர் -1, n-1 சொல்ல போகிறேன். ஸோ இந்த சின்டாக்ஸ் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் வந்துட்டு இந்த ஒயிலுக்கு ஈக்கு நேரம் தான் எழுதணும். ஓகேவா. ஸோ பிரிண்ட் வந்துட்டு இந்த சைடுலேருந்து வரணும். ஸோ இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பேஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைத்தான் வந்து ஸ்பேஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அங்கே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் ஃபேக்ட் = 1, n = ஃபேக்ட் = 1 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்துட்டு எப்பயும் போல் சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணது வந்துட்டு நான் உங்களுக்கும் வச்சுட்டு ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த லொக்கேஷன்லேயே வந்துட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ என்னுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலில் இதில் அப்படின்னா மை கம்ப்யூட்டரில் திஸ் பிசிக்குள்ளார ஏற்கனவே வந்துட்டு ஈக்குவலில் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லேயே ஒரு ஃபோல்டர் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா ஃபேக்ட்டு யூஸிங் ஒயில்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். ஓகே. ஒயில்.py. ஓகேங்களா. ஸோ இது வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணுறது எப்பயும் போல தான். என்ன செய்யறேன், ரன்னில் போயிட்டு ரன் மாடல் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகும் தான். ஸோ என்கிட்ட நம்பர் கேட்குது. இங்கே பாருங்கள் 5 சொல்லி கொடுக்குறேன், எனக்கு 120 சொல்லிட்டு ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. 120 சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன செஞ்சு அப்படின்னா அவுட்புட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பைத்தான் செல் வந்து போயிடுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ரன் மாடல் சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு கொடுத்தா என்ன இருக்கும், ஸோ 24ங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேக்டர்கள் யூஸிங் வந்துட்டு ஒயில் லூப். சரி. ஸோ வாங்க நம்ம ஃபார் லூப் வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபார் லூப்புன்னு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல ஃபைலில் நீ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபார் லூப் வச்சு எழுதிருக்கு. அது வந்து ஒயில், இது வந்து ஃபார். ரெண்டுமே வந்து சேம் திங் தான். டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன் ப்ரோக்ராம் பொறுத்தவரை நீங்கள் மாறி எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அங்கே ஃபேக்ட் = 1, ஃபார் ஐ இன் ரேஞ்சு 1, n+1. ஸோ ஃபேக்ட் = ஃபேக்ட்ஸ் ஆர் ஐ. ஸோ சேம் திங் தான். ஸோ இதை ஃபைலில் போய் நினச்சேன் அப்படின்னா சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணும்போது சேவ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃபேக்ட் யூஸிங் ஒயில் இருக்குதுல்ல, ஸோ இதை வந்துட்டு என்ன சேவ் பண்ணால் ஃபேக்ட் யூஸிங் ஃபார் சொல்லிட்டு வச்சுக்க போகிறேன். ஃபாரில் பூச்சி போடுறாங்க அதனால் ஃபார்.py. பையங்கிறது பைத்தானோட ப்ரோக்ராம் பேர். ஓகேங்களா. சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ எப்பயும் மேலே ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரன்னில் போயிட்டு ரன் மாடல் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு இன்புட் கேட்குது. ஸோ இப்போ ஃபைன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 120. ஓகேங்களா. ஸோ அதே இது வந்துட்டு 4ன்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்குற மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு யூஸிங் ஒயில் லூப் தான் வருது. ஸோ ஃபார் லூப் வந்து இன்னொரு இதில் வந்துட்டு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பு. ஸோ ஃபைலில் போய் ரன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு இன்புட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ 6ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 6ன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா 720ங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா. நம்ம 2 ப்ரோக்ராமே பார்த்துக்கலாம். யூஸிங் ஒயில் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப். ஒயில் லூப், ஃபார் லூப் ரெண்டுமே வந்து பார்த்தாச்சு. திஸ் இஸ் ஃபைனல் ஸ்டேஜ். ஓகேவா. நம்ம வந்துட்டு ஃபேக்டரியில் வந்துட்டு 2 இதில் வச்சு பார்த்தோம். ஒயில் லூப் வச்சு பார்த்தோம், ஃபார் லூப் வச்சு ரெண்டுமே வந்து பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நம்பர் யூஸ் ஆஃப் பிரேக்கு
கண்டினியூ பாஸ்ட் அட்வர்ஸ். ஸோ அடுத்த பைத்தான் ப்ரோக்ராமை லேப் ப்ரோக்ராமை பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.